இவாஞ்சலிஸ்ட் மற்றும் முன்னேற போதகர்களாக இருக்கிறவர்களுக்கான ஒரு கூடுகை. இது முழுவதும் இறைப்பணியின் பாதையிலே, ஊழிய பாதையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது, எப்படி அவர்களுக்கு வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை காரியங்களை குறித்து எப்படி கவுன்சிலிங் பண்ணுவது, அதற்கான சில மெத்தேடுகளை கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டத்தை கடந்து நமக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். ஆகவே மற்ற போதகர்களும் வந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களும் கூடிய சீக்கிரத்திலே வந்து விடுவார்கள். கிறிஸ்டின் மீடியா சேர்ந்த விதமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னபோது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆகிறது. ஆகவே இருந்தாலும் சரி முயற்சியை பார்ப்போமே அப்படின்ற முயற்சியில் இறங்கணும். கடவுள் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், மற்றவர்களை சீக்கிரமாக கூட்டி சேர்ப்பார் என்று நம்புகிறேன். ஆகவே இப்போது ஆரம்ப தியானத்துக்கு நேராக சென்று அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபத்திற்காக நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற பாடலை நாம் in the
வானிலும் நீரே, கோவிலும் நீரே, ஆழியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, கோவிலும் நீரே, ஆழியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வனும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 45வது வசனம் முடிய. மார்க் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35லிருந்து 45 முடிவுள்ள வசனங்கள். அதிலே 35லிருந்து 37 முடிய, 43லிருந்து 45 முடிவுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், காலத்தின் அருமையை கருதி. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவான் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். 43 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷ குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் ஊழியர்களே, போதக பிதாக்களே, ஒரு அற்புதமான ஒரு திருமறை பகுதி. யார் பெரியவர்? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே யார் பெரியவன் என்கிற ஒரு இதை நான் பார்க்கிறோம். Who is greatest? இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்கள். செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் நீ வருகின்ற போது உம்முடைய வலது பார்சத்திலும் உம்முடைய இடது பார்சத்திலும் எங்களுக்கு ஒரு இடத்தை தர வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறார். இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொள்ளும், அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது ரிட்டையர்ட் ஆகும்போது எப்படி ஆகி போகணும், ஒரு ஹெச்எம் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். விளையாட்டு வீரரை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சாதாரணமாக ஸ்கூல் லெவலில் விளையாடுறவனுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடணும்னு ஆசை இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறவனுக்கு ஸ்டேட் லெவலில் இருக்கும். ஸ்டேட் லெவலில் இருக்கு நேஷனல் லெவல். நேஷனல் லெவலில் விளையாடுறவனுக்கு எப்படியாவது இன்டர்நேஷனல் டீமில் என்ன செய்து விட வேண்டும், இடம் பிடித்து விட வேண்டும் அப்படின்னு ஆசை. இன்றைக்கு போதகர்களாகி நமக்கும் ஒரு ஊழியர்களுக்கு ஒரு ஆசை. சின்ன சர்ச்சை வச்சிருக்கிறதா இப்படியா இருக்கணும், பெரிய சர்ச். கிளை சபைகள் ஒரு 5 சர்ச்சை வச்சிருக்கிறவங்க எப்படியாவது ஒரு 10 சர்ச்சை ஆக்கிடணும். 10 சர்ச்சை வச்சிருக்கிறவங்க எப்படியாவது என்ன செய்து விட வேண்டும், பிஷப்பாகி விட வேண்டும். இது தவறொன்றும் இல்லை, அதில் தவறு ஆசைப்படுவதில்லை, தவறொன்றும் இல்லை. இங்கே இயேசுனுடைய சீடர்களும் ஒரு பெரிய ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, நீ சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் எங்களுக்கு என்ன செய்யணும், இடம் தர வேண்டும். அப்போ ஆண்டவர் அதை முதலாவது இது பண்ணாலும் ஆண்டவர் மரத்தில் என்ன சொல்கிறார், 3 காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் சுருக்கமா 3 நிமிஷத்துல நான் சொல்லி நிறைவு செய்ய நான் ஆசைக்கிறேன். அப்ப கடவுளுடைய சமூகத்திலே மேன்மையானவன் யார், கடவுளுடைய சமூகத்திலே உண்மையான மகத்துவத்தை கண்டடைகிற மனுஷன் யார் என்பதற்கான 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். பார்க்க கேட்கிறார், ஆண்டவருடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் இடம்தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை தான். பரலோகத்தில் வருகிறவர்கள் ஆண்டவரை தரிசிக்கிறவர்கள் யாரையும் பார்க்கணும், நாங்களும் இயேசு பக்கத்தில் கெத்தா இருக்கிறோம் அப்படி என்பது அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தவறொன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த 3 காரியங்களை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது கடிந்து கொள்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. அடுத்து சொல்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்றேன். அதனால அர்த்தம் என்ன, நான் குடிக்கும் பாத்திரம், நான் பெறும் ஸ்நானம். இந்த 2 உருவகங்கள், பாத்திரம், ஸ்நானம். பாத்திரம் என்ற பதம் பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்கான நேரம். அதே போல புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு விஷயம் பாத்திரம் வருகிறது. என்ன சொல்லுகிறார்களா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு வருகிறது. அப்போ பாத்திரம் என்கிற பதம் எதை காண்கிறது, கிரேக் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பொட்டோரியோன். பொட்டோரியோன் 2க்கும் ஒரே அர்த்தம் தான். பொட்டோரியோன் என்று சொன்னால் துன்பம் அப்படி என்றார், துன்பம் அப்படி என்றார். அப்போ முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், எப்பா நான் பெறும் ஸ்நானத்தையும் நான் குடிக்கும் பாத்திரத்தை குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்கிறப்போ, நான் அனுபவிக்க இருக்கிற துன்பம் என்கிற பாத்திரத்தை நீங்கள் உங்களால் பங்கெடுக்க முடியுமா? அப்போ மகத்தாக திகழ வேண்டும், பெரியவனாக திகழ வேண்டும் என்று நினைத்து யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்ட காரியம், நீங்கள் துன்பத்தை சந்திக்க தயாரா? துன்பத்தை, ஸ்நானம் என்கிற வார்த்தையும் துன்பத்தை குறிக்கிறது. ஸ்நானம் லூக்கா 12வது அதிகாரம் நினைக்கிறேன், 12வது நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். அந்த ஸ்நானம் என்கிற கிரேக்க வார்த்தை, கிரேக்க பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பொட்டோரியம். பொட்டோரியம் என்று சொன்னால் துன்பம். அந்த துன்பம் என்ற ஸ்நானத்தில் நீங்க மூழ்கி எழுப்ப தயாரா அப்படி என்பதை தான் நம்ம வசனம் காண்பிக்கிறது. அப்போ கடவுளுடைய சமூகத்திலே மேன்மையும் பெரியவனமாக இருக்க விரும்புகிறவன் ஆண்டவருக்காக துன்பங்களை, வாழ்க்கை பயணத்திலே இறைப்பணியின் பாதையிலே துன்பங்களை மனம் வந்து ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். இது ஒரு காரியம். 2வது காரியம் பாருங்கள், 43வது வசனம். அதான் சொல்லுங்க, 2வது பகுதி, உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். அதாவது பணிவிடைக்காரன் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை டயக்னோஸ்.
டயக்னோஸ் என்றால் யாரை குறிக்கிற வார்த்தை என்று சொன்னால் ஒரு ஹோட்டல் சர்வரை குறிக்கிற வார்த்தை. பணிவிடைக்காரன், நீ டயக்னோஸாக இருப்பாயாக. டயக்னோஸ் என்றால் பணிவிடைக்காரன். ஒரு ஹோட்டல் வேலையாளை குறிக்கிறது. ஹோட்டல் வேலையாள் தன்னிடத்தில் வருகிறவனுக்கு பாருங்க, தண்ணி எடுத்து வைக்கிறான், அடுத்து என்ன வேண்டும் என்று ஆர்டர் எடுக்கிறான், அடுத்து சாப்பாடை கொடுக்குறான், ஃபுல்லா பில் செட்டில் பண்ணி வரைக்கும் அவனுடைய கண் யார் மேல இருக்கும்? அவனுடைய கண் யார் மேல இருக்கும்? அவனுடைய கஸ்டமர், தன் கவனிக்கிற தனக்கு முன்பாக இருக்கிற கஸ்டமர்ஸ் அவர்களுக்கு மேலதான் இருக்கும். அப்போ அவனை அந்த நிலைமைக்கு இறங்கி வர வேண்டும். அதான் கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள். பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் இறங்கி வர வேண்டும். கடவுளுடைய பார்வையிலே யார் பெரியவன், யார் மேன்மையானவன், வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இடம் பிடிக்க யார் தகுதியுடையவன் என்று சொன்னார். ஒரு ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன் என்ற நிலையிலிருந்து நான் ஒரு பணிவிடைக்காரன் என்ற நிலைமைக்கு இறங்கி வருகின்றவன் தான் கடவுளுடைய சமூகத்திலே பெரியவன். அடுத்து மூன்றாவது பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறார்? 44வது வசனம், உங்களில் எவனாயினும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். ஊழியக்காரன், அது சாதாரண நாம நினைக்கிற ஊழியக்காரன். அந்த மோடகன் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. நம்முடைய லுத்தரன் விசுவாசிகள் அதிகமாக பயன்படுத்துகின்ற திருமுறை மோடகன் மொழிபெயர்ப்பு. அதுல மிக ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இங்கே ஊழியக்காரனாக இருக்கிற கடவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பைபிள்ல கரெக்டா இருக்கு. மூல கிரேக்க பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை டூலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. டூலோஸ் என்று சொன்னால் என்ன? டூலோஸ் தெரிஞ்சிருக்கோமே, பாஸ்வேஸுக்கு. டூலோஸ் கப்பல் தூத்துக்குடிக்கு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டூலோஸ் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ புத்தக கப்பலுடைய பேர். ஆபரேஷன் மொபைலைசேஷன் உடைய அந்த நிறுவனத்தினுடைய புத்தக கப்பலுடைய பேர், ஒரு கப்பல் பேர் டூலோஸ். டூலோஸ் என்று சொன்னால் அடிமை என்ற அர்த்தம். அப்போ ஒரு ஊழியக்காரன், பணிவிடைக்காரன் நான் இருக்க கடவன். மூன்றாவது சொல்லுகிறார், எப்படி இருக்க கடவன்? அடிமையாய் இருக்க கடவன். சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை. இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் மிகவும் அர்த்தமும் ஒரு கடினமான வார்த்தை. ஏன்னா இயேசுடைய காலத்திலே அடிமைத்தனம் அவ்வளவு கொடூரமாக இருந்தது, மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு அடிமைக்கு தனக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு செட் லேண்ட் கூட வைத்திருக்க முடியாது. இம்மூவபிள் குட்ஸ் என்று சொல்லுவார்கள். நகரக்கூடாத ஒரு சரக்கு, நகரக்கூடாத ஒரு பொருள் எடுத்து இங்க வச்சோம்னா அந்த இடத்துல அடுத்த ஆள் தொடர்ந்து அப்படியே தான் இருக்கு. அதே போல எஜமான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சொன்னால் அடுத்து எழுப்பு என்று சொல்லுகிற வரைக்கும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கணும். அதான் அடிமையினுடைய மோசமான நிலைமை. இது இயேசுடைய காலத்தில் இருந்தது. வருகின்ற விருந்தினருடைய கால்களை கழுவி விடுவது, அவர்களை உபசரிப்பது அடிமையினுடைய வேலை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், அதாவது நீ முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் நீ எப்படி மாற கடவாய்? டூலோஸாக மாற கடவாய். டூலோஸ் ஒரு அடிமையற்ற ஸ்தானத்துக்கு இறங்கி வந்து மக்களுடைய வாழ்வுக்கு, அதாவது அடிமைன்னு சொன்ன ஒரு இடத்துல போய் இருந்த அடிமை, அந்த அடிமை ஆண்டவர் சொல்லவில்லை. மக்களுடைய வாழ்வுக்காக உழைப்பதிலே, செயலாற்றுவதிலே அடிமையாக இரு. அதான் பவுல் சொல்றார். எப்படியாவது யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போலாக, கிரேக்கன் ஆதாயப்படுத்திக் கிரேக்கனை போலாக, எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமாக தன்னை எந்த அளவுக்கு இறங்கி வந்து தாழ்த்தி ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை ஒரு அடிமை என்ற ஸ்தானத்திற்கு இறங்கி வந்து உழைத்தவர் தான் பவுல் அடிக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்கிறார், நீ டூலோஸாக மாறு, நீ டூலோஸாக. அதான் இயேசு கிறிஸ்து தானே சொல்கிறார். அதாவது அப்படியே மனுஷன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ உண்மையாகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நாம் முதன்மையானவராக, பெரியவனாக, அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் இடம் பிடிப்பது தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு இந்த 3 மிக முக்கியமான காரியங்கள் தேவை. துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு டயக்னோஸாக, ஒரு ஹோட்டல் சர்வர் என்ற நிலைக்கு நாம் இறங்கி வந்து மக்களுடைய நலனுக்காக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடிமையந்த ஸ்தானத்திற்கு இறங்கி வந்து மக்களை ஆதாய ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையிலே நாம் மகத்தானவர்கள், கடவுளுடைய சமூகத்திலே நாம் உன்னதமானவர்கள். ஆகவே அந்த மாபெரும் காரியத்துக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஊழியத்தின் பாதையிலே துன்பங்கள் உண்டு, சவால்கள் உண்டு, இடைஞ்சல்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் மனம் வந்து ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய பார்வையிலே நான் பெரியவன் அல்ல, நான் சாதாரணமானவனாக இருந்து நான் உழைக்க விரும்புவோம். ஒரு ஹோட்டல் சர்வர் என்ற நிலைக்கு இறங்கி வந்து உழைக்க நாம் முற்படுவோம். மக்களுடைய நலனுக்காக உழைக்க முற்படுவோம். அடிமையற்ற ஸ்தானத்துக்கு நம்மை தாழ்த்தி ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசு நாமத்தை கற்றுக்கொள்வோம்.